ரொட்டி செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு கையாலேயே பிச்ச சிக்கனை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். ஜீரகம், உளுந்து, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு நல்லா உதிரி உதிரியாக கையாலே பிச்சு வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். மஞ்சள் போட்டு நான் வேக வச்சுருக்கேன், அதனால் மஞ்சள் சேர்த்துக்க தேவையில்லை. அதோட கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமா, ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா ஆறிடுச்சு, ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சிக்கனை பவுலில் மாற்றியாச்சு. இப்போ முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். சிக்கனுக்கு எல்லாமே உப்பெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் இப்போ உப்பு எதுவுமே போட தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு முட்டை போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் திக்காக இருந்துச்சுன்னா இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் சிக்கன் ரொட்டிக்காக. வெறும் உப்பு மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருக்கேன். எப்போயாவது ஒரு தடவை சாப்பிட்றதுனால நம்ம வந்து மைதா எடுத்திருக்கேன். டெய்லி சாப்பிட்றதுனால கோதுமை தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். நீ எப்போயாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுனால சிக்கன் ரொட்டிக்கு வந்து மைதா தான் நல்லாயிருக்கும். அதனால் மைதா எடுத்திருக்கேன். இப்போ தோசை கல் வச்சுட்டு கல் நல்லா சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவை உருட்டிக்கலாம். கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உருட்டிக்கணும். இப்போ ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வச்சுக்கலாம். இப்படி பரட்டி விட்டுறணும். இப்போ கையாலேயே இப்படி மடிச்சு விட்டுறணும். எண்ணெய் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பிக்கலாம். இன்னொரு சைடும் நல்லா வேக விடணும். சிக்கன் சேர்வா ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பிளேட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ரொட்டி, சிக்கன் சேர்வா. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல்லாம் போய் சாப்பிடாம வீட்டில் செஞ்சு சூப்பராக நம்ம சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டில். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.